சுவாமி சரணம், சுவாமியே சரணமையப்பா. இந்த ஐப்பசி மாத பூஜைக்காக பகவானுடைய திருநடை திறக்கப்பட்ட காட்சியை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த ஐப்பசி மாதத்தில் எதனால் இவ்வளோ கூட்டங்கள்? பல நியூஸ் பேப்பரில் நம்ம பார்த்துருப்போம், பல சேனல்ஸில் பார்த்துருப்போம். பகவானோட தரிசனத்தை பார்க்குறதுக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம்லாம் டைம் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதற்கான ரீசன் என்னென்னு பார்த்தோன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, புரட்டாசி மாதம் எப்பயும் விரதம் இருக்கிற மாதிரியே விரதம் இருப்பாங்க. பெருமாளுக்கு விரதம் இருப்பாங்க, அப்படியே கூட ஐயப்பனுக்கும் சேர்த்து விரதம் இருப்பாங்க. வீட்டில் எல்லாம் சாமிலாம் கும்பிட்ட பிறகு ஐயப்பனுக்கும் அப்படியே தொடர்ந்து விரதம் இருந்து இந்த ஐப்பசி மாதம் கார்த்திகைக்கு முன்னாடியே பகவானை தரிசனம் பண்ணிடலாம். ஒரு வாட்டி விரதம் இருக்கும். இப்போ புரட்டாசி மாதம் நம்ம அசைவம் சாப்பிடாமல் இருக்கோம். அது பல பேர் என்கிட்டே சொல்லியிருக்காங்க, ஏன் சாமி கார்த்திகைக்கு ஒன்று புரட்டாசிக்கு ஒன்று, அவரும் அப்பாவுக்கும் விரதம் இருக்கும், அப்படியே பிள்ளைக்கும் சேர்த்து விரதம் இருக்கலாம்ல அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி விரதம் இருந்து ஐப்பசி மாதம் நம்ம போய் சாமியை பார்க்குறோம். இதே மாதிரி எவ்வளோ பேர் நினச்சிட்டு தான் வருவாங்க, ஐப்பசி மாதம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்ட்டு. நம்ம இந்த இடத்துலையும் பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த கார்த்திகை மாதம் தொடங்கினக்கப்புறம் என்ன ஆகுனா, இருக்கிற எல்லா போலீஸ்காரங்க அப்புறமேட்டு அடிஷ்னலாக இன்னும் வேலைக்கு ஆள் எடுப்பாங்க. இந்த வாலண்டியர்ஸ் எல்லாருமே வேலைக்கு ஆள் எடுப்பாங்க. அப்புறம் சேவா சங்கத்தில் இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் எல்லாமே நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வருவாங்க. அதனால் நமக்கு அந்த கலப்புன்றது தெரியாது. தண்ணி வசதியாக இருக்கட்டும், அப்புறமேட்டு ஆளுங்களை கட்டுப்படுத்துகிற வசதியாக இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே இருக்கும். ரெண்டாவது டைமும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. நமக்கு ராத்திரி 11 மணிக்கு தான் அரிவராசனம் போடுவாங்க. அதே மாதிரி நம்ம அந்த மத்தியான நடசாத்திர நேரன்றது கேப்புமே பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க மண்டல மற்றும் மகரவிளக்கு கால பூஜையில். இப்போ அது மாதிரி கிடையாது. அதனால தான் இந்த மாதிரி கூட்டங்கள் அதிகமாக இருக்கிறது. இதற்கு மேலே எவ்வளோ கூட்டங்கள் வரும் அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் எப்போ மண்டல மற்றும் மகரவிளக்கு கால பூஜைக்காக ஆன்லைன் புக்கிங் திறக்கிறாங்கன்றதையும் பார்ப்போம். சுவாமி சரணம், சுவாமியே சரணம் ஐயப்பா.